வணக்கம். இன்றைக்கி நம்ம சுவையான சிக்கன் பிரியாணி தான் பண்ண போகிறோம். ஹாஃப் கேஜ் சிக்கனுக்கு ஹாஃப் கேஜ் ரைஸ், பாசுமதி ரைஸ் தான் எடுத்துக்கிட்டேன். இதுக்கு வந்து நம்ம என்னென்ன அளவுகள் போடுறோம் அப்படின்றத உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா உங்களுக்கெல்லாம் பிரியாணி பண்ண தெரியும், நல்லா செய்வீங்க. பட் நான் எப்படி பண்ணுறேன்றத உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். அதுக்கு ஹாஃப் கேஜ் சிக்கன் எடுத்து நல்லா கழுவி தயிர் கொஞ்சம் போட்டு மூடி போட்டுருங்க. அப்புறம் ரைஸ் எடுத்து நல்லா கழுவி அதையுமே தண்ணி விட்டு ஊற வச்சிடலாம். ஏன்னா நம்ம ரைஸ் போடுறதுக்கும் இந்த மசாலாஸ்லாம் வதக்கி எடுக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும், டைம் கரெக்டாக இருக்கும் அந்த ஊறுற டைம். அதுக்கப்புறம் நம்ம மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுவோம். ஒரு பெரிய வெங்காயம் இருந்துச்சு என்கிட்ட, அதனால் ஒரே ஒரு வெங்காயம் மட்டும் எடுத்துட்டேன். நீங்கள் வந்து 2-3 எடுத்துக்கலாம், மீடியம் சைஸாக இருந்ததுன்னா கட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். தக்காளி சின்னதாக 2 தான் எடுத்துக்கிட்டேன். அதை மிக்ஸி ஜாரில் போட்டு தான் நான் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி நல்லா அலசி எடுத்து வச்சுருங்க. 3 பச்சை மிளகா. ஸோ இது சரியாக இருக்கும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 150 கிராம் இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி கொஞ்சம் கம்மி பண்ணிவிடுங்க, அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும், இந்த எரிச்சல் இல்லாமல். அதோடு நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த புதினா கொத்தமல்லி இருக்கிறே அதில் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து அரைச்சிக்கோங்க, சுவைக்காக தான் சொல்கிறேன். 4-5 சின்ன வெங்காயம். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையுமே நம்ம என்ன பண்ணிட்டோம், இப்போ ரெடி பண்ணி வச்சியாச்சு. அதுக்கப்புறம் முக்கியமானது பிரியாணி மசாலா. பிரியாணி மசாலா நம்மளே ரெடி பண்ணலாம். ஒரு மீடியம் சைஸ் 2 பட்டை, 2 லவங்கம், 2 ஏலக்காய், பிரியாணி இலை, ஒரு 2 ஸ்பூன் சோம்பு, அப்புறம் இந்த முந்திரி ஒரு 5 சேர்த்துக்கோங்க, 5-6, ஏன்னா அது சுவைக்காக தான் அதுவுமே. அப்புறம் இந்த ஹோல் ஸ்பைசஸ் உங்களுக்கு தேவைன்னா, நான் இவ்வளோ தான் சேர்த்தேன், உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் வர அளவுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஒரு பாத்திரம் வைக்கிறோம். பாத்திரம் வந்து நான் குக்கர் தான் வச்சேன். குக்கரில் ஒரு 100 கிராம் ஆயில் போதும், தேவைக்கு ஏற்ப நீங்கள் போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கிட்டேன். ஸோ நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் வெங்காயத்தை போடுறோம். அந்த கட் பண்ணியிருக்க வெங்காயம் நல்லா நிறம் மாறணும். அட்லீஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்க்கு மேலே ஆகும் அந்த நிறம் மாறுறதுக்கு. அது வரை நீங்கள் வதக்கணும். வதக்கிட்டு அந்த கலர் சேஞ்ச் ஆகும்போது நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்குறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வதக்கினதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி இருக்குது இல்லையா, அந்த இலைகள் இருக்குது, அதையும் போட்டு நல்லா அந்த எண்ணெயில் வதக்குறோம். அதோட தக்காளியையும் சேர்க்குறோம். தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு பச்சை மிளகா. ஸோ இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் போட்டாச்சு. அடுத்து ஒரு 10 மினிட்ஸ் ஆகும் அந்த மசாலாஸ் நல்லா எண்ணெயில் வதங்கணும், அந்த வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனை போடுறோம். சிக்கன் போட்டதுக்கப்புறம் அதையுமே எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுறோம். அதுக்கப்புறம் நம்ம மசாலாஸ்லாம் ஆட் பண்ணுறோம். நான் என்னென்ன மசாலா போட்டோம் அப்படின்னா, அந்த பிரியாணி மசாலா இருக்குது இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். அது 2 ஸ்பூன் இருக்கும், அவ்வளோதான். ஏன்னா நான் கரெக்டான அளவு தான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஸோ அந்த 2 ஸ்பூனையும் அதில் போட்டுடலாம். அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள். உங்களுக்கு கூடுதல் காரம் தேவை அப்படின்னாக்கா எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் சேர்த்துக்கங்க, அது உங்களோட சுவையை பொறுத்தது. அதுக்கப்புறமா நான் வந்து மட்டன் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு தேவைன்னா சரிங்க, இல்லைனா இதுவே போதும், இதுவே நல்லதாக இருக்கும். ஸோ நல்லா வதக்கி விடுங்க. அதை மசாலாஸ்லாம் சேர்த்துட்டு 1 கப்பு இருக்கும் தயிரும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பெல்லாம் சேருங்க. சேர்த்துட்டு பத்தலைன்னா அதுக்கப்புறம் கூடுதல் குறைச்சலாம் நீங்கள் பார்த்து செக் பண்ணி தான் போடுவோம் எப்போவுமே. ஸோ இதெல்லாம் நல்லா போட்டதுக்கப்புறமா நான் 1 லெமன், சின்ன லெமன் தான் எடுத்துட்டேன், அதனால் ஃபுல்லாக போட்டுட்டேன். பெருசாக இருந்துச்சுன்னா ஹாஃப் மட்டும் போடுங்க. ஏன்னா நம்ம அரிசியுமே ஹாஃப் கேஜி தான் எடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் லைட்டாக தண்ணி தெளித்து அதை வந்து நம்ம மூடி போட்டு வேக விடுவோம். ஏன்னா அந்த மசாலாஸ் வந்து அந்த சிக்கனில் இறங்கணும். அப்போ தான் அந்த நம்ம சாப்பிடும் பொழுது இல்லைன்னா ஒரு மாதிரி உப்புச்சப்பு இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் மேலே பிரியாணிக்கு எப்போவுமே கொஞ்சம் பெரிய சைஸ் சிக்கன் தான் கட் பண்ணி வாங்கணும், அப்போ தான் உங்களுக்கு உடையாமல் வரும். ஏன்னா சிக்கனுன்றதுனால சீக்கிரம் வெந்து போயிடும். ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஆட் பண்ணுறோம். தண்ணி வந்து நான் எப்படி எடுத்துட்டேன்னா சுடு தண்ணி தான் எடுத்துக்கிட்டேன். 2
டம்ளருக்கு 4 டம்ளர் தண்ணி சூட பண்ணிட்டேன். ஆனால் நான் ஊற்றுனது என்னமோ 3.5 டம்ளர் தான் ஊற்றுனேன். பார்த்துக்கிட்டு ஊற்றலாம், அப்படி இல்லைனா ரொம்ப குழஞ்சி போயிடும் ரைஸ். இது வந்து குழையாமலும் இருக்கும், நல்லா வெந்து சூப்பராகவும் இருக்கும். அதனால் ஒரு 1/2 டம்ளர் கிட்ட கம்மி பண்ணிவிட்டு பண்ணிக்கோங்க. 3.5 டம்ளர் ஊற்றுங்க, சரியாக இருக்கும். அதுக்கப்புறம் உப்பு, புளிப்பு இதெல்லாமே செக் பண்ணிவிட்டு ரைஸ் எப்படி போடணுன்னாக்கா, அந்த சிக்கனை நல்லா 5 நிமிஷம் வேக வச்சு தண்ணி விட்டு கொதி வந்ததுக்கப்புறம் போடுங்க. எப்போவுமே தண்ணி கொதித்து ரைஸ் போட்டோம்னா மட்டும்தான் ரைஸு சூப்பராக இருக்கும். இல்லைன்னா ஒரு மாதிரி கொலன்னு ஆன மாதிரி இருக்கும், அந்த கஞ்சி கொத்துக்கிட்ட மாதிரி இருக்கும். இந்த மாதிரிலாம் நார்மல் ரைஸ்க்கே அப்படி தான். ஸோ பிரியாணிக்கும் அப்படி ஆகிடும். ஸோ அதுக்காக தான் தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா இதில் ரைஸை சேர்க்குறோம். ரைஸ் சேர்த்துட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ்குள்ளேயே அது வெந்துடும். அந்த திட்டமான தண்ணி அளவு வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், அதை தம் பண்ண போகிறோம். அதாவது ஒரு 2 ஸ்பூன் மறுபடியும் நெய் சேர்த்து, கொஞ்சோண்டு புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோம், குக்கர் போட்டு மூடிட்டு அடியில் ஒரு தோசைக்கல் வச்சு அதை வந்து ஒரு 10 மினிட்ஸ் இருந்தால் போதும். ஒரு தடவை எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ வந்து 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பார்த்தோன்னா சூப்பரான ஒரு பிரியாணி இருந்தது. பாருங்கள், உங்களுக்கே தெரியும். அதை ஓப்பன் பண்ணி அதை எடுக்கலாம், அப்படியே உடைக்கலாம். பிரியாணியை செம்மையாக வந்திருக்குல்ல, டேஸ்டியாக இருக்குது, பார்க்கவே யம்மியாக இருக்குது. ஸோ இதே அளவுகளில் நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து இதுக்கு ரைத்தா, இல்லைனா சிக்கன் கிரேவி, இல்லைனா கத்திரிக்காய் கிரேவி வச்சு சாப்பிட்டோம்னா அப்படியே சுவையாக இருக்குங்க, பார்க்கவே நல்லாயிருக்கு. இதே போல் செய்து சூப்பராக சாப்பிடுங்க.